வாட் இஸ் கர்மா? ஒரு ஊர்ல ஒரு மேசன் இருக்காரு. அந்த மேசன் ரொம்ப வருஷமா வேலை செஞ்சு உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு அவரோட கான்ட்ராக்ட் கிட்ட, சார் இனிமே நான் வேலைக்கு வரலைங்க சார், வேலையை விட்டு நின்னுறேன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த கான்ட்ராக்டர், சரி ஓகேயா, அப்ப நீ எனக்கு இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டி கொடுத்துட்டு நீ வேலையை விட்டு நின்னுருன்னு சொல்லிடுறாரு. அதுக்கு அந்த மேசனுக்கு ஒரே குஷி. இதுதான் அப்ப நம்ம கடைசி வீடு, இதுல நல்லா காசு சம்பாரிச்சிடணும்னு லோ காஸ்ட் மெட்டீரியல், குவாலிட்டி இல்லாத ஒர்க்ஸ்ன்னு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு, இந்தாங்க சார் கீன்னு அந்த கான்ட்ராக்டர் கொடுத்துட்றாரு. அதுக்கு அந்த கான்ட்ராக்டர் சொல்றாரு, ரொம்ப வருஷமா என்கிட்ட நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்க, ரொம்ப லாயலா இருந்திருக்க, உனக்கு நான் கொடுக்கணும்னு நினைச்ச ரிட்டையர்மெண்ட் கிஃப்ட் தான் இந்த வீடுன்னு சாவியை திருப்பி கொடுத்துட்றாரு. அப்பதான் அவன் புரிஞ்சுக்கிறான், நம்ம செஞ்ச துரோகத்துக்கும் நம்மளோட கெட்ட எண்ணத்துக்கும் கிடைச்சதுதான் இந்த வீடுன்னு. எல்லாருமே சொல்லுவாங்க, லைஃப் நமக்கானது என்னவோ அதை நமக்கு கொடுத்துரும்னு. ஆனா உண்மை அது இல்லை. லைஃப் நமக்கானதை கொடுக்காது, நம்ம செஞ்சதை திருப்பி கொடுக்குது. தட் இஸ் கர்மா. தேங்க்யூ.